ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ்ட் ஃபேமிலி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா பரணி கார்த்திகை, அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் வந்து பரணி கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. வீட்டு முன்னாடி மண் விளக்கு மட்டும் பொருத்தி கும்பிட்டோன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பொம்மையானன்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரத்னா நகரை தாண்டி அன்னஞ்சு விளக்குக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்வரன் டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த ஈஸ்வரன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ பிரதோஷமும் கூட அந்த நாளில் பரணி கார்த்திகையில் பிரதோஷம் விழுந்துருச்சு. அதில் வந்து பிரதோஷம் பூஜை முடிஞ்ச பிறகு விளக்கு பூஜை நடந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம போய் அட்டன் பண்ணியிருந்தோம். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது, வீட்டுக்கு நல்லது நடக்கும், எல்லாமே நம்ம சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எல்லோரும் உட்காந்து பண்ணிகிட்ருக்க தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து எல்லாம் சுற்றி இருக்கிற நிறைய சாமிங்க இருந்துச்சு. நாகம், ஈஸ்வரன், அதுக்கப்புறம் வந்து சாய்பாபா, அதெல்லாம் சின்ன சின்ன சிலைகளாக வச்சுருந்தாங்க. அது எல்லாமே சுற்றி நம்ம கும்பிட்டோம். ஸோ ரோட்டுக்கு மேலேயே இருக்குது அந்த ஈஸ்வரன் டெம்பிள். பிரதோஷ நாளில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். நிறைய பேர் அன்னதானம் தராங்க, நிறைய பேர் அங்கே வேண்டிட்டு போனால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இல்லை தேனி டிஸ்ட்ரிக்டை கடந்து போகிறீங்க அப்படின்னா அந்த டெம்பிளை ஒரு டைம் விசிட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு போங்க. உங்களுக்குமே ரொம்பவே நல்லது நடக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நாங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம பிரதோஷ வழிபாடுக்கு ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பதிசுடம் வாங்கி கொடுத்து கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விளக்கு பூஜையிலையும் கொஞ்சம் நேரம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா நாங்கள் பெங்களூர் கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக நம்மளால் வந்து இருக்க முடியல. அங்கே வந்து இருந்துட்டு நிறைய டைம் அம்மா, பாட்டி, எங்கள் அக்கா, என் தம்பி ஒய்ஃப் எல்லாருமே சொல்லிகிட்ருப்பாங்க பிரதோஷத்துக்கு சூப்பராக இருக்கும், ஒரு டைம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு. ஸோ இந்த டைம் தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. கலந்துக்கிட்டேன். ஈஸ்வரனோட அருளை பெற்றுட்டு வந்தாச்சு.